ஓகே, இது எப்படி சால்வ் பண்றோம்னா, ஸோ பை ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன், ஸ்கொயர் ரூட் 2 இஸ் irrational நம்பர் அப்படின்னு ப்ரூஃப் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் we assume the opposite. That is square 2 is rational. In original, square 2 is irrational, but we assume opposite to original. Square root 2 is rational. So that means அப்படின்னா என்னன்னா, ஸ்கொயர் 2 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா r by s இந்த ஃபார்ம்ல எழுதிக்கலாம். So all rational numbers can be written in this form. So where s is not equal to 0. This s is not equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்கொயர் 2 ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்டிஜர் பை இன்டிஜர்னு எடுத்திருக்கோம். இந்த ஸ்கொயர் 2வை ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்ம்ல எழுதுறேன். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸ்கொயர் 2 ஈக்குவல் டு ரூட் 2 ஈக்குவல் டு 14/10 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர் பை எஸ். ஓகே, ஸோ இங்க ஆர் பை எஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ஆர் பை எஸ் அப்படிங்கிறது 14/10. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். 14 வந்து 2 into 7 14, இது வந்து 2 into 5 10. ஓகே, ஸோ இதுல ரெண்டு பிரைம் ஃபேக்டர்லயும் காமனா இருக்கிறது என்ன, 2, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 7/5. ஓகே, இந்த 14/10 நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கோம்னா 7/5 அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஆர் பை எஸ் நான் என்ன எழுதுறேன்னா ஏ பை பி அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இந்த ஆர் பை எஸ் ஆரும் எஸ் ஒரு இன்டிஜர், அந்த இன்டிஜருக்கான பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஏ பை பி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஸ்கொயர் 2 இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி, வேர் ஏ அண்ட் பி ஆர் கோ பிரைம். ஸோ கோ பிரைம் அப்படின்னா between a and b there is no common factor. ஓகே, இப்போ இந்த 7/5 இருக்கு இல்லையா, ஸோ 7/5 அப்படிங்கிறது கோ பிரைம். ஓகே, இந்த 7க்கும் 5க்கும் காமனான ஃபேக்டர் என்னன்னா 1 தான். ஓகே, ஸோ இஃப் த காமன் ஃபேக்டர் இஸ் 1 between two numbers, that is called co-prime. Okay, only one factor that should be 1 as the common factor, so that is the co-prime. இப்போ a and bங்கிறது என்னன்னு எடுத்துக்கிற co-prime அப்படின்னா aக்கும் bக்கும் உள்ள காமனான ஃபேக்டர் என்னன்னா 1 தான். ஓகே, ஓகே, ஸோ நவ் we have to remove the square root. இப்போ என்ன எடுத்திருக்கோம்னா ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ஏ பை பின்னு எடுத்திருக்கோம். இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்றோம். ஸோ போத் சைடு வந்து என்ன பண்றீங்க, ஸ்கொயர் பண்றீங்க. ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இந்த ஸ்கொயருங்கிறது ஏக்கும் பிக்கும் காமன், ஸோ அதனால ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். பி ஸ்கொயர் நான் இங்க எடுத்துட்டு போறேன். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2வை கீழே எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் பார்த்துருந்தோம். இஃப் எ பிரைம் டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் then it divides a. ஒரு தியரம் இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். if 2 divides a square அப்படின்னா so 2 divides a also. இது ஒரு தியரம். ஓகே, இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் 1, 2 divides a square, the same 2 divides a equal, that is a by 2. Okay. So if any number by this any number 2, okay, 4/2 என்ன எழுதிக்கலாம், 2 is the answer. அப்ப a by 2 என்ன எழுதிக்கலாம்னா a divided by 2 will yield one number which is c ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, so therefore 2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா RHS கொண்டு போனோம், a equal to 2 into c. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துருங்க. Now substitute equation 2
in equation 1. Equation 1 என்ன? Equation 1 b square by b square equal to a square by 2. So what is equation 1? b square equal to a square by 2. இதுதான் equation 1. So இந்த 2-வை equation 1ல substitute பண்றேன். அப்ப என்ன ஆகும்? So b square equal to a square க்கு பதிலா 2c the whole square. So aங்கிறது என்ன? 2c. அப்ப a square னா 2c whole square divided by 2. ஓகே, அப்ப என்ன நம்ம வரும்? 2 square அப்படின்னா 2 into 2 4 c square divided by 2. ஓகே, இது ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2c square. ஸோ அப்போ b square equal to 2c square. ஓகே, now இதுல இருந்து what is c square? So b square equal to 2c square ன்னு நம்ம derive பண்ணியிருக்கோம். So now c square equal to b square by 2. Okay, so it is same as per the theorem. If 2 divides b square, then this 2 divides b also. So initially என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 divides a ன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? So 2 divides a. இப்போ என்ன சொல்றோம்? 2 divides b அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா 2 divides a, 2 divides a, 2 divides b, that is both a and b have 2 as a common factor. Okay, but at start நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா a and b are co-prime எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்ல a and b are co-prime எடுத்திருந்தோம். co-prime என்ன? ஒன்று தான் அதுக்கு காமன் ஃபேக்டராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, பட் இப்போ என்னன்னு சொல்லியிருக்கோம்னா we proved a and b both have factor 2 as a common factor. Okay, so these two statements cannot be true at the same time. That clashes the contradiction. a is a co-prime எடுத்திருந்தோம், a and b are co-prime எடுத்திருந்தோம், ஒன்று தான் காமன் ஃபேக்டர்னு சொன்னோம். ஆனால் எண்டில் என்னன்னு சொல்கிறோம்? 2 வந்து b-ஐயும் டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதர் தென் a, அதர் தென் 1, 2 ஆல்சோ காமன் ஃபேக்டர்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த அசம்ஷனுக்கு இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டோம் இல்லையா? ஸோ இங்கே தான் அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம கிளாஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ த கன்க்ளூஷன் என்ன சொல்லிக்கிறோம்னா தி கான்ட்ரடிக்ஷன் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் அசம்ஷன் வாஸ் ராங். ஸோ ஸ்கொயர் 2 இஸ் irrational.